இஸ்ரேல் அடுத்தடுத்து செஞ்ச சம்பவங்கள். உதாரணத்துக்கு இஸ்மாயில் ஹனியோட மரணம், ஹிஸ்புல்லாவோட கமாண்டர் மரணம், காசா பகுதியில உள்ள ஹமாஸோட மிலிட்டரி விங்கோட தலைவரோட மரணம். இந்த மாரி ஏகப்பட்ட ஹை ப்ரொஃபைல்கள பர்ட்டிகுலரா ஒரே நாட்கள்ல கணக்கு பண்ணி தூக்குனதுல ஈரான் ரொம்பவுமே அதிர்ச்சியில இருக்கு. காரணம் இதுல என்ன அப்டின்னா, இந்த 3 ஹை வேல்யூ டார்கெட்டுமே முக்கியமான ஒரு சரியான கோட்டை அப்படின்னு அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஜோன் அப்படின்னு நினைச்ச இடத்திலேயே பலி. ஒண்ணு பெய்ரூட்ல ஹிஸ்புல்லாவோட கோட்டை பாதுகாப்பு. ஆனா பெய்ரூட்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. இருந்தாலும் அதை மீறி பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்ச இடத்துல தாக்குதல். அதே மாதிரி ஹமாஸோட மிலிட்டரி விங் தலைவர் அப்படிங்கிறது காசா பகுதியில எப்படி சிங்வார பிடிக்க முடியாம தடுமாறுதோ, அந்த தடுமாற்றத்தையும் மீறி மிலிட்டரி விங்கோட தலைவர காசா பகுதிகளிலே குண்டு வீசி கொன்னுட்டார்கள். இதுவுமே ஒரு பெரிய அளவு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருந்து இவ்வளவு நாள் தண்ணி காட்டுன ஒரு மனுஷன தான் தட்டி தூக்கியிருக்கார்கள். 2மே சரியான ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள நுழைஞ்சு இஸ்ரேல் வேட்டையாடிருச்சு அப்படிங்கிறதான். 3வது இஸ்மாயில் ஹனிய கேட்கவே வேண்டாம். ஈரானோட தலைநகரம் தெஹ்ரானுக்குள்ள வச்சு அதுவும் பெரிய அளவு பாதுகாப்பு உள்ள ஒரு பகுதி தான். ஏறக்குறைய ஈரானோட ராணுவம், அதுவும் புரட்சிகர ராணுவம் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இடத்துல தட்டி தூக்குனது. 3மே சரியான ஒரு பாதுகாப்பு வலயத்துல இருக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைல்கள தட்டி தூக்குன விதம் அப்படிங்கிறது ஈரான பெரிய அளவு டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னா, ஈரான் எப்பயுமே இம்மீடியட்டா ஸ்டேட்மெண்ட்டுகள் பலமா இருக்கும். இப்படி செஞ்ச இஸ்ரேல பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆக்ரோஷம், வீரியம் அப்படிங்கிறது ஒரு உச்சகட்ட லெவல்ல இருக்கும். செயல் அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப கிலோமீட்டர் தள்ளி அப்படின்னே சொல்லலாம். ஆனா, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறதே உச்சகட்ட லெவல்ல இல்ல. ரொம்ப அமைதியா, அதே சமயம் காட்டமா இருக்கு. செயல் வீரியமா காட்டணும். செயல்ல இந்த தாட்டி வீரியமா காட்டணும். காட்டியே ஆகணுங்கிற ஒரு பெரும் கட்டாயத்துல இருக்கு. ஆனா அப்படி காட்டும்போது யுத்தங்கள் ரொம்ப பயங்கரமா வெடிக்குமோங்கிற பயமும் ஈரானுக்கு இருக்கு. ஆனா ஈரான் இந்த தடவ பின்வாங்க போறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சில சிக்னல் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு பெரிய தாக்குதல நடத்தியே தீருவோம். விலை குடுத்தே ஆகணும் இஸ்ரேல் அப்படின்னு ஈரான் சொன்னுச்சு. ஈரானுக்கு முன்னாடி, பின்னாடி 1 டசன் இயக்கங்கள். அதுல முக்கியமா பார்க்கப்படுறது சம்பந்தப்பட்ட ஹமாஸ், அதுக்கடுத்து ஹிஸ்புல்லா, அதுக்கடுத்து ஹவுதி. 3 இயக்கங்களும் பெரிய அளவு காட்டமான ஸ்டேட்மெண்ட்டுகள் தான். எப்ப வேணாலும் இஸ்ரேலுக்குள்ள கைவரிசையை காட்ட தயாரா இருக்கார்கள். ஆளில்லா விமானமா, ஏவுகணையா அப்படிங்கிறது வரப்போற நேரங்கள்ல தெரியும். அத தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் தயாரா தான் இருக்கும். அதே சமயம் எதிர் தாக்குதலும் இஸ்ரேல் பண்ணணும். அப்படி எதிர் தாக்குதல் பண்ணும்போது தாக்கு பிடிக்கணும். ஏமன்ல ஹவுதிகள் தாக்கு பிடிப்பார்கள். அதே மாரி இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவும் தாக்கு பிடிக்கும். எல்லாரும் தாக்கு பிடிப்பார்கள். பெரிய விலை கொடுத்து தாக்கு பிடிப்பார்கள். ஈரானும் தாக்கு பிடிக்கணும். ஈரான் மிகப்பெரிய விலை குடுக்கணும். ஏன்னா, இந்த இயக்கங்கள் எல்லாம் 1 டசன் அப்படின்னு சொன்னாலும், இதோட முழுசா இத கட்டமைச்சு ஃபண்ட் பண்ணி இத இயக்கக்கூடியது யாரு அப்படின்னா ஈரான் தான். ஈரானே நசுங்கி போயிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ள போயிருவார்கள். அப்ப ஈரான் பயங்கரமான ஒரு பேக்கப் எடுத்து தான் ஒரு சின்ன தாக்குதலோ, பெரிய தாக்குதலோ எல்லாமே செய்யணும். எல்லா பேக்கப்பும் இருந்தாலும் கூட்டணின்னு ஒண்ணு வேணும். பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். அதுக்கு முக்கியமா ஈரான் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா, சவுதியோட அனுசரணையா பயணிக்கிறது. அதுக்கு ஈரான் தயாராயிருச்சு. இந்த விவகாரம் நடக்கும்போது யாருமே எதிர்பார்க்காம ஈரான்ல இருந்து சவுதிய தான் கனெக்ட் பண்றார்கள். அவர்களுக்குள்ள என்ன பேசியிருப்பார்கள் அப்படிங்கிற தகவல்லாம் வராது. வரவும் தேவையில்ல. காரணம் என்னன்னா, பெரிய அளவுல நம்ம ஒண்ணு சேர்ந்துக்குவோம். அமெரிக்காவ வீழ்த்துறோமோ இல்லையோ, இஸ்ரேல வீழ்த்தி ஆகணும். நம்மளோட பரம்பரை எதிரி. நம்ம சண்டையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஜோனுக்குள்ள தான் போயிருப்பார்கள் பேச்சுவார்த்தை. இதுக்கு சவுதி சம்மதிச்சா சவுதிக்கு நல்லது. இல்லாட்டி ஏமன்ல இருந்து வரக்கூடிய தாக்குதல சவுதி சந்திக்க வேண்டியது வரும். அமெரிக்கா பாதுகாப்பு குடுக்குறேங்கும், குடுக்க மாட்டேங்கும். அடுத்து ட்ரம்ப் வராரு. இந்த மாரி பல சிக்கல்கள் இருக்கு. அதனால சவுதி இந்த விவகாரத்துல ரொம்ப அமைதியா ப்ளே பண்ணும். இல்ல சொல்லப்போனா ஈரானுக்கு ஓகே நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எதிரான ஆட்கள உள்ள விடல அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி ஏதோ இருக்க கண்டு தான் ஈரான் சவுதிக்கு இம்மீடியட்டா கனெக்ட் பண்ணிருச்சு. 2 நாடுகளுக்குள்ள உறவு அப்படிங்கிறது பெரிய அளவுல நட்பு அப்படிலாம் சொல்லிக்க முடியாது. இந்த மாரி சில நேரங்கள்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பெரிய அளவு அனுசரணையா பயணிப்போம் அப்படின்னு சொன்னதும்,
ஹவுதி இயக்கம் பெருசா தாக்குதல சவுதிக்குள்ள நடத்தாம தடுத்ததும் ஈரான் தான். இந்த மாரி பயணிக்கக்கூடிய நேரத்துல, இஸ்ரேலோட இந்த தாக்குதல் 2 நாடையும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. அத ஈரானே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்குங்கிறது யாரும் எதிர்பார்க்கல. ஈரான் அந்த அளவுக்கு பதட்டமா இருக்கு. ஏன்னா, எதிர் தாக்குதல் பெருசா நடத்தணும். பெருசா நடத்துனா பதில் தாக்குதலும் வரும். அதையும் சமாளிக்கணும். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை, இன்னைக்கு இஸ்ரேலோட இந்த செயல்கள், அதுக்கு அடுத்து அமெரிக்கால வரக்கூடிய தேர்தல், அந்த தேர்தல் முடிவு ட்ரம்ப் வந்தா, சின்ன தாக்குதல் ஈரான் பண்ணா கூட அத பெருசா பிடிச்சு ஈரான தாக்குறக்கு ஒரு பெரும் திட்டத்த ஏற்கனவே தயாரா இஸ்ரேல், அமெரிக்கா வச்சிருக்கோங்கிற சந்தேகம் உலக நாடுகளுக்கு இருக்கு. ஈரானுக்கும் இருக்கு. அதனால தான் சின்ன தாக்குதல், பெரிய தாக்குதல்ங்கிறது 2வது. முதல்ல எதிர் தாக்குதல் பயங்கரமா தான் வரும். அத சமாளிக்க முதல்ல கூட்டணிய உருவாக்கணும். ரீஜினல் பிளேயர்கள அனுசரணையா பக்கத்துல கொண்டு வரணுங்கிற முயற்சியில ஈரானும் இறங்கிருச்சு. அதனால இனி வரும் நாட்கள் இப்ப கடந்த ஒரு 8 ஹை புரொஃபைல்கள ஈரானுக்குள்ளேயே இஸ்ரேல் தொட்டுச்சு. அப்பல்லாம் கடந்து போன மாரி சூழ்நிலைகள் கடந்து போகாதுங்கிறத ஈரானும் தெளிவா காட்டிருச்சு. இனி வரப்போற நாட்கள் மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் மிகப்பெரிய பதட்டமா தான் ஆகும். இது பெரிய அளவுல உலகத்தையும் ட்ரிகர் பண்ணுங்கிறது எதார்த்தமான உண்மை. இந்த யுத்தகலம் அப்படிங்கிறது உக்ரைன், காசா, செங்கடல் மாரி பயணிச்சு அப்படியே போயிரும் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. பிளேயர்கள் பெரிய அளவுல இறங்கத்தான் செய்வார்கள். குளோபல் மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகும். குளோபல் மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஏகப்பட்ட பிளேயர்கள் ட்ரிகர் ஆகி உள்ளுக்குள்ள இறங்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இப்ப ஈரான் குடுக்க போற பதிலடியில இல்ல. அந்த பதிலடிக்கு இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அமையுங்கிறது எதார்த்தமான உண்மை.